சாமி சொல்லுப்பா. போன பிரிவில் பாவம் பண்ணா இந்த பிரிவில் துன்புறுத்துமா சாமி? துன்பட்டு சாவ. சொல்லு. இந்த இந்த பிறவில முக்தி அடைய என்ன என்ன வழி பண்ணணும்? பாவத்தெல்லாம் ஒழிக்கணும். வீடு வாசல்லாம் இந்த வித்து தர்மம் பண்ணணும். சாமி தர்மம் பண்ணினா அப்போ தான் நீ செய்த பாவம் அழியும். அப்போ தான் பிறவி இல்லாமல் போகும். அதனால் எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஒன்று எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு நிற்கணும். அப்போ தான் அது கிடைக்கும் முக்தி மோட்சத்துக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கணும். முக்தி மோட்சம் ஒன்றுமே கிடைக்காது. ஏமாந்து தான் போகும். இந்த திருமூலர் இல்லை இடைக்காடருடைய பாடலில் இந்த மாடுகளை ஒன்று சேர்த்து மும்மலத்தான் எனுமாட்டை முறுக்கி கட்டுக்கோனே மிக முக்கால சேர்மையெல்லாம் முன்பறிவாய்க்கோனே இந்திரிய திரியங்களை இறுக்கி விடுக்கோனே என்றும் இல்லை என்ற மரணக்குழல் எடுத்துவது கோனே. இப்படி அவர் மாடுகளை மட்டும் முன்னவே இந்த மாட்டையே சொல்லல. உன்னதானே மாடுன்றான். இல்ல அது நகைச்சுவை. மாட்டையே சொல்லின்னுக்கிறான். இந்த ரெண்டு மாட்டை அங்க கட்டு, இந்த மாட்டை மாட்டை பேசவே இல்லை. அந்த மாடுன்றத உன்னதான் சொல்றான். சிவபெருமானை தூக்கின்னு வராங்கல்ல, ஊர்வலம் வருது இல்ல, எது மேல வருது? நந்தி மாட்டு மேல தானே வருது. இப்ப உனக்குள்ள ஜீவனா இருக்குது, எது மேல இருக்குது? மாட்டு மேல தான் இருக்குது. அந்த மாடு தான் தூக்கின்னு ஊர்லாம் வளர்த்தின்னு வருது. அந்த ஜீவன் வந்து சிவமாக மாறணும். அதுக்கு முதுமை வேணும். இளமையாகவே இருந்து சாகுது, இளமையாகவே பிறக்குது. வயசுக்கு தான் உயிருக்கு இல்லை. அதனால் அதை முதுமையாக்கணும். அதை முறுக்கி கட்டுக்கணும். அதனால் முறுக்கி கட்டி அதை முதுமை பத்துன்னா மரணன்றது உனக்கு கிடையாதுடா, நீ அதை தள்ளி போட்டுடலாம்டா அப்படின்றான். இது செய்ய தெரிஞ்சதானே, சொல்லி கொடுத்தா கூட செய்ய மாட்டேறானே. இந்த பொண்டாட்டிங்களை பன்னிக்குட்டி மாதிரில ஏற்றின்னு தெரியுறான் ஊருக்குள்ள. அவன் எங்கேருந்து இப்போ முறுக்கி கட்டுறது? அது இல்லை இவனை முறுக்கி கட்டுறது. பின்ன சொல்லு. இது பழக்கம்தான். பிள்ளைங்க கூட அப்படிதான். தாய் தப்பை இல்லாத இருக்காது. ஆனால் தாய் தப்பை இல்லாமல் இருக்காதுன்னு அந்த தாய் தப்பை சாகாமையாக இருக்க முடியும். எல்லாரும் ஒரு நாள் மறைஞ்சாகணும். எத்தனை கணவன்மார்களை விட்டுட்டு மனைவிங்க மறைஞ்சிட்டுக்கிறாங்க. எத்தனை மனைவிமார்களை விட்டுட்டு கணவனுங்க மறைஞ்சிட்டுக்கிறாங்க. இதுக்கு உயிருக்கு வந்து யாராலையும் அக்ரிமெண்ட் போடவே முடியாது. யாருமே அதுக்கு தடைப்படுத்த முடியாது. ஒரே ஒரு பாதை, இந்த பாதை மட்டும்தான் அதில் தடைப்படுத்த முடியும். வேறு எந்த கடவுள் வழிபாடும் அந்த உயிரை தடைப்பட்டது மனசு. இந்த வயசும் தேவை கிடையாது. மனசு தான் தேவை. மனசு திடப்படணும்னு சொன்னால் நீ இந்த பாதையில் இந்த மூச்சு பயிற்சி பண்ணினா தான், மூச்சு வெளியே போகாமல் இருந்தால் தான் மனம் திடப்படும். மரணம்ன்றது சகஜம். இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இதில் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க. இல்லை யார் வந்தாங்க, யார் போகிறாங்க, இவங்க தான் போகணும், அவங்க தான் போகணுன்னு யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாது. மரணம் வந்து ராத்திரி படுக்கிறோம், காலையில் எழுந்துக்கிறோம். ஆனால் ராத்திரி தூக்கத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். தூக்கமே ஒரு மரணம் மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா, 20 வருஷமாக உன் கணவன் இறந்து இன்னொரு இடத்துல பிறந்து காலேஜில் படிச்சுன்னு இருப்பான். நீ உன் கணவனை நினச்சிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இழந்துட்டியே நீ அப்படின்னு. அது மாதிரி இது நடக்கக்கூடாது. இது நடந்துச்சு, அடுத்தது என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு போகணும். எல்லோரும் இப்போ நீ சாப்பிட்டா உங்கள் வீட்டுக்காருக்கு போகாது, வீட்டுக்காரர் சாப்பிட்டா உனக்கு வராது. ஒன்னோட ஒன்று விட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் வருமா? வராது. அவர் வயிறு வேறு, உன் வயிறு வேறு. அவர் உயிர் வேறு, உன் உயிர் வேறு. அவர் மனம் வேறு, உன் மனம் வேறு. அதனால் வாழ்க்கை இது நடக்கக்கூடாது. நடந்து போச்சு, அடுத்தது நம்ம என்ன தாண்டி போய்க்கினே இருக்கணும். அதுதாம்மா பயணம். இதுதான் இந்த பாசத்துக்கு அடிமையானால் துக்கத்துக்கும் அடிமையாகி தான் ஆகணும். பாசத்தை எவன் ஒருத்தன் வெறுக்கிறான்னா, இப்போ எனக்கு இப்போ பாருங்க 6 பேரம் பேத்திக்குது. எங்கள் பேத்திக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது இப்போ இங்கே இருக்குது. ஆனால் எதையுமே நான் கிட்ட சேர்க்க மாட்டேன். தூரவே இருக்கணும். இது பேரன், அது பேரன் இருந்துட்டு போட்டோம். இது பேத்தி இருந்துட்டு போட்டோம். என்ன எங்கள் பேத்திக்கு கல்யாணம், அந்த பேத்தி கல்யாணத்துக்கு கூட நான் போகல. மனம் திடப்படலைன்னு சொன்னால் பாசத்தில் மாட்டிக்கின்னா அழுதே சாக வேண்டியதுதான். வேறு வழியே கிடையாது. அதுக்கு மாற்று மருந்தே கிடையாது. மனம் திடப்பட்டதுன்னா மருந்தே தேவை கிடையாது. எல்லாம் கடவுள் வழிபாடு. கடவுள் எப்படி விட்றானோ நான் அதை ஏற்றுக்க தயாராகிறேன்றதை மனசை நம்ம திடப்படுத்திக்கணும்.
அதை விட்டுப்பட்டு மருமவை திட்டுவா, பேரம் பாசம், புள்ள பாசம் இதெல்லாம் வச்சுக்கினீங்கன்னா வேதனை தான்மா வரும். இதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த வைத்தியனாலையும் தடுக்க முடியாது, எந்த கடவுளாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய துன்பத்தை சேர்க்கறது நீ. கடவுள் என்ன பண்ணுவார்? அது கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுறாரு, ஆனால் நீ போகிறது இல்லை. நீ பாசத்துக்கு அடிமையாகி போய் விழும்போது துக்கத்தில் விழுந்து தான் ஆகணும். கேட்கவே இல்லை நான், எனக்கு அது தோணவும் இல்லை. எனக்கு வந்த கேள்வியெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், ஐயா நான் ஒரு அழுக்கு துணி துவைச்சி போடலாம், கீழ்ச்சி போட்டுறது என்ன? ஏன்னா துவைச்சி போட்டால் அடுத்த வேலைக்கு நான் உபயோகமாவேன். என்னை கீழ்ச்சி போட்டுட்டீங்கன்னா உன் பேர் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன் நான், இல்லையா? அந்த ஒரு கேள்வி தாம்மா என் வாழ்க்கையில் நான் எந்த கோவில் போனாலும் எங்கே சாமி கும்பிட்டாலும் அதை தான் கேட்டேனே தவிர எனக்கு இது ஓணும் அது ஓணும் நான் எப்போவுமே கேட்டதில்லை. ஏன்னா எல்லாம் நிலையாற்றுதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் எதையும் ஒதுக்குது இருக்கிற வரைக்கும் அவங்கவுங்க அனுபவிக்கலாமே தவிர எதையும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் உரிமை கொண்டாடுறாங்க இன்றைக்கி, அது எப்படியோ அது அவங்க சௌகரியம். டெய்லி உட்காந்துக்கிறேன், டெய்லி ஒரு ஞாபகம் வரும், வா சொல்லு. பார்த்துக்கிறியா? பின்ன பார்க்காத அவரை பற்றி உனக்கு என்னத்து, உன்னை பற்றி பாரு. நான் இங்கே சொல்லிங்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, ரிஷியை பற்றி சித்தரை பற்றி முனிவரை பற்றி பேசாதீங்க. நீங்கள் யாருன்னு பேசுங்க. அவங்க கடவுளை தேடி அடைஞ்சிட்டாங்க, அவங்கள பற்றி நீ பேசி என்ன பண்ண போகிற? நீ எப்படி அடையிறதுன்னு முயற்சி பண்ணு. அதை விட்டுப்பட்டு ரிஷியை பாரு, சித்தரை பாரு, அவர் இருந்தார் இவர் யாருன்னா இருந்துட்டு போட்டோமே. வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடீஸ்வரர் இருப்பான், அவனுக்கு 4 கப்பல் இருக்கும், 5 ஏரோப்ளேன் இருக்கும். உனக்கு குச்ச வீடு கூட இருக்காது, மழை பெஞ்சுன்னா ஒழுவோம். ஆனால் உட்காந்துக்கின்னு என்ன பண்ணுறது, என் பக்கத்து வீட்டுக்கார் இருக்கிறாருங்க, அவருக்கு 4 கப்பல் இருக்குதுங்க, 3 ஃப்ளைட் இருக்குதுங்க, நிறைய கம்பெனிங்க இருக்குதுங்க அப்படின்னு அவனை பற்றி பேசுவாங்க. அவன் உயர்ந்துருக்கிறானே, நம்ம எப்படா உயர்றதுன்னு யோசிக்கிறதே கிடையாது இந்த முட்டாள் ஜனங்க கிட்ட. அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசி ஒரு பயணம் கிடையாது. உனக்கு உன்னை பற்றி பேசு, உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி நினை, அதுதான் உனக்கு முக்கியம். மனசு ரொம்ப சந்தோஷமாகுது சாமி இது பண்ணதுன்னு. ஏன்னா மற்ற மிருகங்கள்லாம் அது சாப்பிட்டு சந்தோஷப்படும், மற்ற சாப்பிட்றது சந்தோஷப்படாது, கோவப்படும். ஆனால் மனிதன் மட்டும்தான் மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷம் உண்மையாக இருக்கணும். பொதுவாக எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக மாதிரி அது எனக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வியா? நீ கேட்குற கேள்வியெல்லாம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான், உனக்கும் சம்மந்தப்பட்டது தான். ஐயா இப்போ சித்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது ஒரு தனி மனிதனுக்கு கிடையாது, உலகத்துக்காக தான் சொன்னார். நான் பேசுகிறதோ உலகத்துக்காக பேசுகிறேன். தனி ஆளுக்கு, தனி சீடருக்கு மட்டும் இல்லை, தனி சொந்தக்காருக்கு இல்லை, தனியாக தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பேசுகிறது. நான் பேசுகிறது மொத்தம் உலக மக்களுக்காக தான். என்ன ஒரு ஊருக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ நான் பேசுறது கிடையாது எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாது, அதை கடந்தவன் கடவுள் மட்டும் நிஜம், மனுஷன் மட்டும் நிஜம். நான் மனுஷனை பார்க்குறேன், மதமாக பார்க்க மாட்டேன் நான் யாரையுமே. இங்கே வரவங்க எத்தனை முஸ்லீமுங்க வராங்க, எவ்வளோ கிறிஸ்துவம் வரோம், எல்லாரையுமே நான் மனுஷனாக தான் பார்ப்பேனே தவிர மதமாக பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு மதம் தேவை கிடையாது. இங்கே ஏழை பணக்காரன் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ உண்மையாக கடவுளை அடைவ. இதெல்லாம் மனசில் ஏறிடுச்சுன்னு சொன்னால் நான் கடவுளை அடைய முடியாது, தகுதியே இல்லைன்னு சொல்லி. அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஐயா இந்த இந்த யோக பாதையில் வரவங்க இந்த யோக பாதையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கூடாதா? தாம்பத்தியத்திலே நீ படுறியா படலையான்றது முக்கியமே கிடையாது, உன் வயசு தான் முக்கியங்க. இந்த பாடத்துக்கு ஊர் வேலைக்கு அதுதான் வயசு தான் முக்கியம். இப்போ 60 வயசில் வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குறாரு, அவர் நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான்னு கேட்க முடியுமா? அவர் தான் தள்ளாடி போய்க்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு 30 வயசு பையன் வந்து உபதேசம் வாங்குறான், அவன் கேட்பான், அவனுக்கு கண்டிப்பாக தாம்பத்தியம் தேவை இல்லையா? அவன் தாம்பத்தியம் இல்லைன்னாலும் அந்த விந்து தானாகவே வெளியேறிடும் சூட்டில், அவன் கற்பனையிலேயே அது வெளியேறிடும். அப்போ அவனுக்கு தாம்பத்தியம் தான் அதுவே மேல் இல்லை, வயசுக்கு தேவை. இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்ட்டு. யாராவது இரவில் மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓட்டுறது, நல்லா வெளிச்சத்துல எல்லாம் ஓட்டுறது. ஊரா மட்டும் மாடு தானே, நம்ம மாடாக இருந்தால் ஐயோ தீனி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான், அட்டம் விட்டு மாடு தானே. அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கினீங்கன்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம். அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது. தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் 15 நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் சொன்னான் வருடம் 2 முறைன்னா, மாதம் 2 முறைன்னா, வாரம் 2 முறைன்னா. என்னது இதெல்லாம்?
வருஷத்துக்கு 2 வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிடணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் 2 வாட்டி தலை முழுவணும் அவன், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பான். இதெல்லாம் எவன் சீராக செய்கிறானோ அவன் சீராக இருப்பான்டா, எல்லாம் செய்யாதவன் கண்டுபிடி போயிடுவான்டான்ட்டான். அதனால் மாதத்துக்கு 2 முறை வச்சுக்கலாம். சும்மா வந்து மாட்டை நிலவில் கட்டி ஓட்டேன் ஏன் பொண்டாட்டின்னு ஓட்டினீன்னா நீயும் போவ, ஆன்மீகமும் போயிடும் சாமி. உனக்கு எது வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அப்புறம் ஐயா வந்து அப்பப்போ சொல்லுவீங்க, இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த குண்டலி சக்தியானது மேலுக்கு மேல் நோக்கி உயர்ந்து மேலே போய் சிவமும் சக்தியும் புணரும் போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற 2 சக்திகள் இணைகிற மாதிரி இந்த குண்டலி அம்மா எழும்புற இடத்துல இருந்து ஒரு இடத்துல பிரம்மா சரஸ்வதி இருக்காங்க, ஒரு இடத்துல விஷ்ணு லக்ஷ்மி இருக்காங்க, அடுத்தது சிவன் பார்வதி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 2 சக்திகள் இருக்கும்போது இங்கெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். சரஸ்வதின்றது யாரு? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? பிரம்மா பொண்டாட்டி அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்றீங்க. அது சக்தி தான். சக்தி தான். லட்சுமின்றது யாரு? மகாவிஷ்ணு பொண்டாட்டி இல்ல? அது யாரு? சிவனுடைய சக்தி தான். இது தனித்தனியாக இருக்கும்போது உனக்கு இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 5 பேர். ஆனால் அம்மா ஒன்று தானே, ஒரே அம்மா தான் 5 பேரையும் பெற்றுது. அதே மாதிரி இந்த ஒரு உடலில் அந்தந்த இடத்துல அந்தந்த சக்திகள் இயங்குது. ஆனால் எல்லாமே சக்தி சம்மந்தப்பட்டது தான், எல்லாமே அம்பாள் தான். இது கிளம்பும்போது அத்தனையும் கூட கூட்டம் போடும், ஒன்றாயிடும் இல்லையா? விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன? அது இப்போ எவனா மடையும் கூட கேட்க மாட்டான், ஆனால் பிள்ளையார் கேட்டிருக்கிறாரு இல்லை? எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகாக இருக்கணும் பொண்டாட்டி, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணான்னு கோச்சின்னு போய் கொளுத்தங்கரையில் உட்காந்துட்டாரோம். எவனை கேட்பானா? என் அம்மா மாதிரி ஓடணும், கல்யாண பொண்ணு மாதிரி ஓடணும் தானே கேட்பான். அழகாக இருக்கணும், சொத்து சோகத்தோடு இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும்னு இப்போ கேட்டுங்கிறான். முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தால் போதும்னா, இப்போ நிறைய பணம் இருந்தால் தான் கட்டிக்கிறேன்றான். ஆனால் எந்த பிள்ளையாவது எங்கள் அம்மா மாதிரி எனக்கு பொண்டாட்டி ஓடணும்னு சொல்லுவானா? ஆனால் இருந்தாலும் சொன்னானே எவ்வளோ பைத்தியக்காரன் பாரு. புரியலையா? அது என்ன அர்த்தம் புரியல. அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கீழே இருக்கும்போது அது பிள்ளையார், மேலே இருக்கும்போது அது சிவமாக மாறி போகுது. அப்போ சிவமாக மாறும்போது சக்தி தான் பொண்டாட்டி அங்கே. விநாயகர் சிவமா அதனால தான் விக்னே ஈஸ்வரன்றத, அதுதான் ஈஸ்வரனாக மாறுது. இங்கே விநாயகமாக இருக்குது, ஆரம்பமாகுது, அங்கே முடிவாகி போகுது அது. அதனால இந்த பிள்ளையார் தான் சிவம் அங்கே. அதனால் அந்த மாதிரி மனைவி வேணும்னு கேட்டுது அது. நம்ம இதெல்லாம் தெரியாமல் எதையோ பண்ணிங்கிறோம். உலகத்தில் எல்லாமே கடவுள் படைப்பு தான் ஐயா. அப்போது புரட்டாசி மாதம் மட்டும் ஏன் பெருமாளை கும்பிட்றாங்க? கறி சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயமாக இருக்கிறாங்க, அது கூட கட்டாயத்தோடு இருக்கிறாங்க. சரி, ஆடி மாதம் ஏன் கறி தான் போடணும் அம்பாளுக்குன்னு கேட்டுதா என்ன சாமி? சாமி எப்போ அது பேசியிருக்குதா? அந்த மாதங்கள் ஏன் சாமி? மாதங்கள் வந்து மார்கழின்றது வந்து மதி நிறைந்த நன்னாள்னா. ஆமாம். மார்கழி வந்து காலையில் 4 மணிக்கெலாம் அந்த குளூரில் எழுந்து குளிச்சுட்டின்னா குளிர் தெரியாது. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கலாம் பாரு, காலையில் 4 மணிக்கு குளிச்சுடுவாங்க, குளிச்சுட்டே சொக்கா இல்லாத இருப்பாங்க. இந்த குளிக்காதவனை பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் போட்டுன்னு வருவான் மேலே. ஏன்னா குளிச்சுட்டு அந்த குளிர் போயிடும், குளிச்சுட்டான்னா நல்ல சிந்தனை போகும், கடவுள் மேலே வழி போயிடும். அப்போது அந்த மார்கழி மாதம்ன்றது அறிவுக்கு வேலை கொடுக்குற மாதம்டா. அதுன்னா அந்த குளிரில் நீ இந்த மாதிரியான செயல், ஏர்மாறான செயலை செய்யும்போது இயற்கையோடு ஒட்டு வாழ்வ அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறான் சாமி. இந்த புரட்டாசி மாதம் ஏன் வச்சுருக்குது? அது என்ன பெருமாளுக்கு அப்படின்னா, பெருமாள் முருகர்லாம் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, அம்பாள் மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க காவு. மனுஷன் வச்சு இந்த கடவுள் அதெல்லாம் கேட்கல. அம்பாள் சொல்கிறா, டேய் நான் பெத்த புள்ள என்ன மாதிரியே நீ நனிடான்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் காட்டு மிராண்டி மாதிரி கண்டதை துண்ணுங்கிறான், அதுக்கு அம்பாளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இவன் வச்சுக்கணும், அம்பாளை கும்பிட்டா கறி சாப்பிட்லாம், முருகனை சாப்பிட்டா துண்ணக்கூடாது, பெருமாளை சாப்பிட்டா துண்ணக்கூடாதுன்னு. சரி, கண்டதை துண்ணு இவன் குடலை கெட்டு போய்க்குது. அந்த புரட்டாசி மாதம் 1 மாதமாவது மிதமான உணவுகளை சாப்பிட்டு உடலை சீர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக புரட்டாசி மாதம் வச்சுக்கிது. தவிர புரட்டாசி மாதம் நீ கவிச்சு சாப்பிட்டா இருந்தால் கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது, உனக்கு தான் பயன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பந்தம் எப்படி இருக்கணும் சாமி? பயத்தோடு இருக்கணுமா, ஆராதிக்கணுமா, இல்லை நேசிக்கணுமா கடவுள்? கடவுள்கிட்ட போய் அப்பா கிட்ட போய் மரியாதையாக இருக்கணுமே தவிர பயந்து இருக்கக்கூடாது.
சரி. பயந்து இருந்தால் அது அப்பம் இல்லை, அடிமை. சரி. இல்லையா? அதே மாதிரி கடவுள்கிட்ட பயந்து இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும். கடவுள் தேடுறது மனிதனுடைய அன்பை தான் தேடுறோம். அப்போது தெய்வம் அப்படின்றத நம்ம எப்படி நினைக்கணும்? பாவனை பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி. பக்தின்னு ஒன்று இருக்குது, பாவனை பக்தின்னு ஒன்று இருக்குது. சரி. பக்தின்றது எப்படிப்பட்டதுன்னா, எல்லா சாமியும் கடவுள், அது நம்மளை விட உயர்ந்தது, அதை நம்ம வழிபடுறோம். இது ஒரு விதமான பக்தி. பாவனை பக்தி அப்படின்றத கடவுளை வந்து நமக்கு அப்பா மாதிரி ஆக்கி நினச்சிக்கிறது, கடவுளை வந்து நமக்கு அண்ணன் மாதிரி நினச்சிக்கிறது, கடவுளை வந்து நமக்கு அக்கா மாதிரி நினச்சிக்கிறது, கடவுளை வந்து நமக்கு பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்கிறது, கடவுளை வந்து நமக்கு தாய் மாதிரி நினச்சிக்கிறது. இது பாவனை பக்தி, இந்த நினைப்பில் வழிபடுறது. அது மாதிரி இறைவனை தனக்குள்ளே இணைக்கணும், உறவை உண்டாக்கிக்கணும். கடவுளை தூரம் இருக்க வைக்கக்கூடாது. அது வந்து சாதாரண பக்தி, அது எல்லாரும் அப்படிலாம் பண்ணுவான். ஆனால் ஞானத்தில் போகிறவன் அப்படி பண்ணக்கூடாது. ஞானத்தில் போகிறவன் பாவனை பக்திக்குள்ளே போயிடணும். இறைவனை தனக்குள்ளே இணைச்சிக்கணும். எங்கள் அண்ணன் அவர் இறைவன், என் தகப்பன் அவர், என் தாய் அது அப்படின்ற நினைவை பாவனை பக்தி பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ஞானம். அப்படி இணைக்க முடியுமா? முடியும். முயற்சி தானேப்பா, முயற்சி செய்தால் முடியும். முயற்சி இல்லாமல் நம்ம ஏதோ ஆசிரமத்துக்கு வரோம், பௌர்ணமி ஒரு நாள் பேசிட்டு வீட்டுக்கு போனோன்னு எல்லாத்தையும் மறந்து போட்டு நம்ம பொண்டாட்டி புள்ளு குட்டி கூட்ட மகன் நத்திக்கின்னு இருந்தோம்னா பாவனை பக்தியும் வராது, சாதா பக்தியும் வராது. காமத்தை அழிக்க முடியுமானா அதெல்லாம் அழிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட பிறவியை காமத்திலிருந்து உதிச்சது தான். எப்படி ஒரு பாம்பானது தான் விஷத்தெல்லாம் கக்காமல் அது சேர்த்து வச்சா மாணிக்கக்கல்லாம் மாறுதோ, அந்த மாதிரி அந்த விந்துவோட உற்பத்தியிலேருந்து உதித்ததுனால அதோட சாராம்சம் எல்லாம் நம்மளோட குணத்தில் கலந்துருக்குது. ஒரு மீன் வாங்கி வரும், மீன் ஏன் சாமி நாருது? மீன் ஏன் நாற்று அடிக்கணும்? நாரும் மீனை நல்ல தண்ணீரால் நாளும் கழுவிடணும். ஒரு நாளெல்லாம் அந்த மீனை நல்ல தண்ணியை ஊற்றி 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 கழுவினா கூட அது மேலே இருக்கிற நாத்தம் ஒரு நாளும் போகாது. காரணம் என்னென்னா அது மீனுக்கு போகிறதுனால. புரிஞ்சுதுங்களா? இந்த மீனில் நாத்தம் இல்லை, ஆனால் அந்த கடத்தின்னு வருது, அந்த பாரம்பரியம். அப்போ மீனுக்கு அந்த நாத்தம் எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா கையிலேருந்து வந்தது. அந்த மாதிரி நமக்கு காமம் எங்கேருந்து வந்ததுன்னா நாம் காமத்தில் தான் பிறந்தோம். ரெண்டு பேரும் ஆசைக்கு தானே பிறந்தோம். அப்போ நமக்குள்ளே அது இருக்கும். ஆனால் இருந்தால் எது வரைக்கும்பானா ஒரு 40 வயசு வரைக்கும் ஓகே. 40 தாண்டோம்னா அதை குறைச்சிக்கணும். இதிலே நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்குது, நம்மளை கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு சிலர் கேட்காம போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பொருத்தமாக இருக்கும். 40 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ வாழ்க்கை வேறு, 40 தாண்டுனா அவன் வாழ்க்கை வேறு. அங்கே எல்லாமே ஒரு அளவு எடுத்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ரஃப் அண்ட் டப்பெல்லாம் போக முடியாது. எதை ஒன்றா பார்ப்பேன் எப்போ ஒன்றா பார்ப்பேன்றதுலாம் அங்கே செல்லாது. அப்படி பார்த்தோம்னா கூடி சீக்கிரம் கட்ட வேண்டிய மாதிரியே ஓரம் கட்ட வேண்டியது தான். சரிங்களா? அப்போ காமத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. மாதர் போகும் மாதம் இருமுறை. நாமெல்லாம் 40 தாண்டிட்டோம்னா அதில் ஒரு லிமிட்டேஷன் வேணும். இளமையில் ஓடுற மாதிரியே இப்போ ஓடணும்னா சரிப்பட்டு வராது. அப்போ பணம் ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாமா வேண்டாமான்னா தாராளமாக இருக்கலாம். மாதம் இருமுறை இது எல்லாருக்குமே பொருத்தம். ஏன் அந்த மாதம் இருமுறை மாதர் போகம்னு சொன்னாங்கன்னா, நீ எதுவும் பண்ணலைனாலும் அது தன்னால் 15 நாளுக்கு ஒரு வாட்டி கலிதம் ஆகிடும். இது இயற்கை. ஒரு டேங்கு ஃபுல்லானா தானாக வடிகிற மாதிரி அது இயற்கையாகவே போயிடும். அந்த இயற்கையாக போகிறத இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது எலிஜிபிள். அப்போ பாடம் பண்ணுறவங்களோட இதுக்கு நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த காமம் இழந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறாங்க, அழுகணி சித்தர் சொல்கிறாரு, மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன். யாரை சொல்கிறாரு? காமனை சொல்கிறாரு. நீ யார்? மாமன் மகளா? இல்லை மாமன் மகன் சொல்கிறேன்னா அவனுக்கு தங்கச்சான். எப்படி வராது? காமன் கணை எனக்கு கனலாக வேகுதடி. காமனோட கணை தாங்க முடியல. ஆனால் காமனுக்கு அட்ரஸ் கொடுத்துறாங்க. எப்படி கொடுத்துறாங்கன்னா, அவர் கையில் வந்து மலர் அம்பு தான் கொடுப்பாரான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? கனலாக மலர் எப்படியா கனலாகும் அப்படின்னா அதுதான் ஆகும். அதான் காமம். கனலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கணைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க ஒட்டாது.
மாமன் மகளாகவும் மச்சினாகவும் நான் ஊரெல்லாம் பார்க்கும்போதே கீழே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற விந்து எனக்கு காமத்தை தூண்டுது. அது இன்னும் இன்னும் இன்னொன்று போகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த மூண்டில் இருக்கிற கணலை நான் விரயம் பண்ணாமல் மேலே தூக்கின்னு போனோன்னா எது என்னை மயக்குச்சோ, எது எனக்கு காமமாக இருந்து என்னை தூண்டுதோ அதே பொருள் தான் என்னை அள்ளி அணைக்கிற தாயாக மாறுவா. அதனால தான் பிள்ளையாரை பற்றி சொல்லுவாங்க, கீழே அவர் பிள்ளையார்ப்பா, கீழே அவர் மகனாகிறாரு. அதே பிள்ளையார் மேலே போயிட்டார்னா அவர் தான் அப்பனா மாறுறாரு. இது நிறைய பேர் பிள்ளையார் புரிய முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி காமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் விந்து, அந்த விருப்பம் விந்து கீழே இருந்த வரைக்கும் கனலாக வேகுதான். சரி, இது இப்படியே இருந்தால் மோட்சம் கிடையாது, முக்தி கிடையாது. இந்த கனலை நான் என்ன பண்ணணும், முள்ளந்தண்டு வழியாக மேலே ஏற்றின்னு வந்தால் யார் என்னை மயக்குனாங்களோ, யார் என்னை கெடுத்தாங்களோ அவங்களே வாடா மகனேன்னு அள்ளி அணைச்சிருப்பாங்க. அந்த காமன் கணைகளெல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்க வேகாவோ. கீழே இருந்து வாட்டின பொருளே மேலே வந்து நின்னா இந்த காமம் அழியும். எப்போ அழியும்? கீழே இருக்கிற பொருள் மேலே வந்தால் தான். அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் அப்பியாசிங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பக்தியில் நம்ம எப்படி வேணால் இருந்துடலாம். அது ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி இருக்குது. வாழைப்பழத்தை ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் தாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ, வாழை பழை தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ. வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோகுன்னு சொல்லி தாழைப்பழம் சாப்பிட போயிட்டானா. தாழைப்பழம்னு அவங்க யார் எதை சொன்னாங்கன்னா, பக்தி எது எனக்கு ஈஸியான வழியோ அதில் போய் நான் இப்படியே காலத்தை ஓட்டிடலாம். ஆனால் அப்படியே போயிட்டு இருந்தால் எங்கே போக முடியும்னா, மேலே ஒருத்தன் பாசக்கயிறுன்னு ஒன்று எருமாடு மேலே வந்து பாசக்கயிறை போட்டு தூக்கின்னு போயிடுவான். அப்படி போகக்கூடாதுப்பா. கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாய் நோனாலும் பரவாயில்ல, நீ பண்ணனா அது என்ன பண்ணோம்? வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ. வாழாத வாழ்வெல்லாம் அன்றைக்கி தான் கொடுப்போம். எதை நீ வாய் நோகுன்னு சொல்லி தள்ளி வச்சியோ அதையே சாப்பிடு, அதையே செய். அதுக்கு பேர் என்னது? யோகம். அப்போ பக்தின்றது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் பயன் இல்லைப்பா. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிடிச்சிட்டா அது உனக்கு வாழ்வாங்கு வாழ்வை அது கொடுக்கும். அப்போது ஈஸியாக தேடி ஓடாதீங்க. கஷ்டமாக இருந்தாலும் இதில் நின்னீங்கன்னா அதுக்கான பரிசானது நிச்சயம். நல்ல வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். ஆனால் போய் பயணம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் அதையும் பழகிடும். சொல்லு சாமி. ஆத்மான சாமி. சித்தர்கள் ஞானி மகான்கள் உலகத்துக்கு வந்தாங்க. வல்லார் சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டை. அப்போ அவங்க என்ன விற்கிறது வந்தாங்க உலகத்துக்கு? மருந்து விற்க வந்தாங்களா, எதனா பொருள் விற்க வந்தாங்களா? என்ன? ஆமாம், மருந்து விற்கிற மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் குடிலுக்கு போனால் வள்ளலாரை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே மருந்தில் போயிட்டாங்க. ஆனால் அவரு மருந்துன்னு சொன்னதே வேறு விஷயம். இந்த உடம்புக்காகத்துக்கு மகன் தேவையா? அது ஒரு வைத்தியரே பண்ணிட்டு போவார். வள்ளலார் அது பண்ணுவாரா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் வள்ளலாரை கும்பிட்றவங்க எல்லாரும், வள்ளலார் நோக்கி போகிற எல்லாரும் அந்த மருந்துன்றத ஒரு துணையாக வச்சுக்கிறாங்க. எது வரைக்கும் மருந்து? பெரியவங்க சொல்கிறாங்க, மதி முக்கால் மந்திரம் காலாக இருக்கணும். மதி வந்து முக்காலாக இருக்கணும், அறிவு முக்கால் பங்கு இருக்கணும். அதுக்கு துணையாக தான் நீ மருந்து எடுத்துக்கணுமே தவிர, மருந்து முக்காலாகி மதியை கொஞ்சோண்டு வச்சுருந்தேன்னா பலன் இல்லை. இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையை. நான் எவ்வளவோ சொல்கிறேன்பா, இவன் கேட்க மாட்டான். இவன் உடம்பை பற்றி தான் இவனுக்கு கவலை. உடம்பை தாண்டி ஒரு நாளும் சிந்திக்கவே மாட்டான். அதனால் இவங்ககிட்ட பேசுறதை விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு மகன்கள்லாம் மூட்டையை கட்டுறாங்களாம். அப்போது இங்கே நம்ம பாடம் பண்ணும்போது கூட சாமி உடம்புலாம் எரியுது சாமி, மூக்கில் ஊற்றுது சாமி, சூடாயிடுச்சு சாமி, நிறைய கம்ப்ளைண்ட்டு. இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருங்களேன், இதே கம்ப்ளைண்ட்டாக எந்த பாடமும் பண்ணாமல் 1000 பேர் சொல்லி தான் இருக்கிறாங்க. அப்போ உடம்புக்குன்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வைத்தியம் பண்ணின்னு போயின்னே இருக்கணும். எல்லாத்தையும் பாடத்து மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சு போகக்கூடாது.
சரிங்களா? நாம் கூட இங்கே வைத்தியம் தேவையான எல்லா மருந்தும் விற்கிறோம். அது எல்லாமே எதுக்குன்னா மருந்தாக சாப்பிடுவோம், நீங்கள் மேலே போயிடுங்கன்னு சொல்கிறது இல்லை, உங்கள் பாடத்துக்கு துணையாக. இப்போ வயலில் எடுக்கக்கூடிய மருந்து அங்கே கொடுக்குறாங்க. அதை அதை தினசரி பண்ணினே இருந்தால் என்ன ஆகும்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சளியாகவும் ஒரு பங்காக மாறுது. அந்த சளியை நாம் தினமும் எடுத்துகிட்டே இருந்தோம்னா போகக்கூடிய பாதை சீராகவே இருக்கும். அப்போ மூச்சானது எங்கே போகணுமோ அங்கே போய் கரெக்டாக சேரும். அப்போது மருந்து 1/4 பங்கு, என் உழைப்பு 3/4 பங்காக இருக்கணும். புரியுதுங்களா? இதுக்காக தான் வள்ளலார் அன்றைக்கி சொன்னாரை தவிர்த்து. ஆனால் இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லாரும் மருந்தே கதின்னு போகிறாங்க. இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டு செத்து போயிடணும், அதுதான் அவங்களோட வாழ்நாள் குறிக்கோள். அதுக்காக மகன்கள் வரவும் மாட்டாங்க, அதுக்காக மகன்கள் சொன்னதும் இல்லை சாமி. அப்புறம் அமாவாசை ஆச்சுன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு உடல்நிலை சரியில்லை. ஆமாம். அமாவாசை ஆச்சுன்னா பார்த்தா ஆர்ப்பாட்டம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. இதே ஆண்களுக்கு பார்த்தா கிருத்திகை ஆச்சுன்னா ஆர்ப்பாட்டம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கும் இந்த உயிருக்கும் சம்மந்தம் இருக்கா? எல்லா கிருத்திக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கா? அமாவாசைக்கும் ஆன்மாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சாமி. அமாவாசைக்கும் உயிருக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அமாவாசைக்கும் மனசுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. புரியுதுங்களா? நான் திரும்ப சில விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த ஜோசியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எடுப்பேன். ஏன்னா சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுன்றதுக்காக. ஜாதகத்தில் ஒரு அந்த இது கட்டத்தில் போய் பார்த்தோம்னா சூரியன் வந்து அப்பனை குறிக்கும், சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கும். எந்த பாரம்பரியத்தில் வந்த உங்கள் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க, அவங்களோட வழி பாரம்பரியம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை பார்த்தா அம்மா எப்படியாப்பட்டவங்க, அவங்களோட பூர்வீகம் எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நம்மளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதும் அந்த சந்திரன் கூட யார் சேர்ந்துருக்குறாங்க அந்த பொறுத்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ சந்திரனும் ராகுவும் சேர்ந்துக்கிறாங்கப்பா. நான் ஜோசிக்காரன் இல்லை, சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். சந்திரன் ராகுவும் யார் வீட்டில் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எப்போவுமே மனம் பேதலிச்ச நிலையிலே இருப்பாங்க. அவங்க முடிவு ஒரு நாளைக்கு அப்படியே எடுப்பாங்க, அடுத்த செகண்டே அதே முடிவு தப்புன்னு அதே ஆளே நிற்பாங்க. ஏன்னா அவங்க முடிவு காரணம் என்னென்னா மனம் எப்போவுமே சஞ்சலப்பட்டுக்கினே இருக்கும். அப்போ அங்கே எப்படி எதுக்காக சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த மனோகாரகன்றவன் சந்திரனுக்கு அம்சம். இந்த மனம் சந்திரனை ஒத்தா மாதிரி தான் அம்சம், அதுக்குன்னு சுயமாக சக்தி கிடையாது. ஏனால் அதுக்கு சுயமான இடமும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இது எங்கேருந்து கடன் வாங்கி பண்ணுது அப்படின்னா என்னோடய புத்தி அறிவுக்கிட்டேருந்து அது கடன் வாங்கி அது செயல்படுது. அப்போ அறிவுன்னா சூரியன் அப்பங்காரங்க, மனம்ன்றது அம்மா, தன்னோட மனம் சம்மந்தப்படுது. அப்போது அமாவாசையில் நிலவு எப்படி இருட்டலாக போதோ அந்த மாதிரி அந்த காலகட்டம் இயற்கையோடு சாதகமாக போகும்போது இந்த மனசுலேயும் ஒரு தடுமாற்றம் வரும். அதனால தான் சில அப் அண்ட் டவுனும் வரும். பாடம் கொடுக்குறோம், ஏன் பௌர்ணமியில் கொடுக்குறோன்னா அன்றைக்கி எப்படி இந்த நிலவு முழுமையாக இருக்கோ அதே மாதிரி இந்த மனசும் தகுதி உள்ள ஒரு மனசாக நிற்கும். அப்போ நாம் எதையாவது விதைச்சோம்னா அங்கே ஈஸியாக போய் உக்காந்துரும். அதுக்கான நாள் தான் இந்த பௌர்ணமி. அப்போ அமாவாசைன்றது சந்திரன் தான் பலத்தை முழுமையாக இழந்த நாள். இந்த மனம் சுயமாக சிந்திக்கக்கூடிய தகுதியை இழந்த ஒரு நாள். அப்போ அந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்றைக்கி பொழுதே கொஞ்சம் போராட்டமாக தான் சாமி இருக்கும். அதனால தான் கடல் அலையெல்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும், வழக்கத்தோட ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மனசுலேயும் எண்ணங்கள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஏன்னா இயற்கைக்கு மீறி மனுஷனால் போகவே முடியாது. மனுஷனும் இயற்கையும் ஒன்றா தான் இருக்கணும். அவன் எதிர்த்து போக போக தான் போராட்டங்கள் அதிகமாகுது. அப்போது நிலவுன்னு முன்னாலே மனம் சம்மந்தப்பட்டது. அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இந்த மனசுலேயும் நடக்கும் சாமி. அதனால தான் வெளியே அந்த விஷயங்கள்லாம் நடக்குது.